இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் ராயல் ரம்பிள் முடிஞ்சிருச்சு. ராயல் ரம்பிளுக்கு சில ரெஸ்லர் வரல, ஏன் வரல, அது மட்டும் இல்லாமல் ராயல் ரம்பிளில் இன்ஜுரிஸ் என்ன மாதிரியான இன்ஜுரிஸ் யார் யாருக்கு ஏற்பட்டிருக்கு அது தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் ரெஸ்ல்மேனியா பிளான் எந்த மாதிரி போகுது எல்லாத்தையும் ஃபுல் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் பார்க்குறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுட்டு தொடர்ந்து பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற விஷயம் ரேண்டி ஆர்டன் ஏன் ராயல் ரம்பிளுக்கு வரலன்ற தெரிஞ்சுக்கலாம். ரேண்டி ஆர்டன் ராயல் ரம்பிளுக்கு வராத முக்கிய காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ரேண்டி ஆர்டனை வந்து WWE ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. ஏன்னா கெவின் ஓவன்ஸ் போட்ட பேல் டிரைவ் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குன்ற மாதிரி காமிக்கிறதுக்காக ரேண்டி ஆர்டனை WWE ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. ரேண்டி ஆர்டன் ஏன் இன்னும் ரிட்டர்ன் வரலன்றதுக்கு மொதல் காரணம் அதான். ரெண்டாவது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ரேண்டி ஆர்டனோட எதிரியாக இருக்கிற ஆப்போனண்ட்டாக இருக்கிற கெவின் ஓவன்ஸ் ராயல் ரம்பிளில் கிடையாது. ராயல் ரம்பிளில் இருந்தால் அவரை அட்டாக் பண்ண அவரை எலிமினேட் பண்ணுறதுக்காக ரேண்டி ஆர்டனை வர வச்சிருக்கலாம். ரேண்டி ஆர்டன் அந்த ராயல் ரம்பிள் மேட்ச்ல கெவின் ஓவன்ஸ் இல்லாத காரணத்துக்காக வர வைக்கலன்ற மாதிரி சொல்லப்படுகிறது. அதுக்கப்புறம் மூணாவது காரணம் கேட்டீங்கன்னா, கெவின் ஓவன்ஸுக்கு இந்த மாதிரி ஒரு பயங்கரமான மேட்ச் பிளான் பண்ணியிருக்கிறதுனால கெவின் ஓவன்ஸுக்கு இந்த மாதிரி அட்டாக் ஏற்படும், இன்ஜுரி ஏற்படுறதுக்காக கெவின் ஓவன்ஸ் வர்சஸ் கோடி ரோட்ஸ் மேட்ச் பயங்கரமான மேட்ச்ன்றதுனால அதனால இந்த மேட்ச்ல ரேண்டி ஆர்டனை இன்டர்ஃபியர் ஆக வைக்கல. அது மட்டும் இல்லாமல் ஃபைனலாக நாலாவது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கெவின் ஓவன்ஸுக்கும் ரேண்டி ஆர்டனுக்கும் ரெஸ்ல்மேனியாவில் ஒரு பிளான் இருக்கு. அந்த பிளானுக்காக இப்போ தள்ளி வச்சிருக்கிறாங்க சொல்லப்படுகிறது. ரேண்டி ஆர்டன் ரிட்டர்ன் எப்போ இருக்கும்னு கேட்டிங்கன்னா, ரெஸ்ல்மேனியா 41 கிட்டத்தட்ட நெருக்கத்தில் இருக்குன்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்த பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா, இந்த ராயல் ரம்பிளில் பல பேருக்கு இன்ஜுரி ஏற்பட்டிருக்கு. அதாவது ராயல் ரம்பிளில் முக்கியமான மேட்சான கோடி ரோட்ஸ் வர்சஸ் கெவின் ஓவன்ஸ் இந்த மேட்ச் ஒன் ஆஃப் த பெஸ்ட் லேட்டர் மேட்சாக இருந்துச்சு. இந்த மேட்ச்சில் கோடி ரோட்ஸ்க்கும் இன்ஜுரி ஏற்பட்டிருக்கு. கெவின் ஓவன்ஸ்க்கு மட்டும் தான் இன்ஜுரி ஏற்பட்டிருக்குன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஏன்னா கெவின் ஓவன்ஸ்க்கு கோடி ரோட்ஸ்க்கும் இன்ஜுரி ஏற்பட்டிருக்கு, ரெண்டு பேருக்குமே சேர்த்து. ஏன்னா கெவின் ஓவன்ஸ் டாப் ரோப்லேருந்து அப்படியே கழுத்தை பிடிச்சிட்டு ஒரு பவர் பாம் மாதிரி ஒரு வித்தியாசமான மூவ் போடுவார். லேட்டரோட வச்சு அடிப்பார். அதில் வந்து கெவின் ஓவன்ஸுக்கு தலையில் அடிபடும், கோடி ரோட்ஸுக்கு முதுகில் அடிபடும், அதுலேயும் இன்ஜுரி ஏற்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் கோடி ரோட்ஸை தூக்கி மேலே தூக்கி விட்டுருவார். அதில் கோடி ரோட்ஸ்க்கு முதுகுல அடிபட்டிருக்கும், அதுலேயே வந்து துடிப்பாரு. அதெல்லாம் பயங்கரமா இன்ஜுரி ஏற்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால கோடி ரோட்ஸ் இப்போதைக்கு WWE விட்டு கொஞ்சம் ஒதுங்கி இருப்பாரு, எலிமினேஷன் சேம்பர் டைட்டில் தான் வருவான்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் கெவின் ஓவன்ஸுக்கு ஏற்பட்ட இன்ஜுரி பயங்கரமான இன்ஜுரி. கெவின் ஓவன்ஸுக்கு மூஞ்சிலெலாம் கிழிஞ்சிருக்கு, மூக்கெல்லாம் வந்து இடம் ஷேப் மாறி இருக்குது. அடிப்பட்டதில் தலையை சொருவி உள்ள மாட்டிக்கிட்டதுனால, லேட்டர் கடையில் மாட்டிக்கிட்டதுனால அதனால் கெவின் ஓவன்ஸ் பயங்கரமான இன்ஜுரி. கெவின் ஓவன்ஸ் கன்கஷன் டெஸ்ட்லாம் எடுக்க போகிறான். கெவின் ஓவன்ஸோட ரெஸ்லிங் கேரியர் அடுத்து எப்படி இருக்க போகுதுன்றதே ஒரு முக்கியமான கட்டத்தை நோக்கி தான் போக போகுது. ஏன்னா இந்த இன்ஜுரி அந்தளவுக்கு பயங்கரமான இன்ஜுரியை ஏற்படுத்தி இருக்கு. அதனால தான் செமி ஜெயின் வந்து கெவின் ஓவன்ஸோட க்ளோஸ் ஃப்ரெண்டுன்றதுனால அவர் வந்து அவர் கெவின் ஓவன்ஸில் தேத்திருக்காரு. அவருக்கு வந்து என்ன நடந்துச்சுன்றதே தெரியல அந்த இன்ஜுரி அப்புறம். அதனால அவரை அன்கான்சியஸா போயிட்டாரு. அவரை எழுப்பி இருக்கிறாரு கெவின் ஓவன்ஸ் செமி ஜெயின். அதனாலதான் அந்த மூமெண்ட் அங்க நடந்திருக்கு. அடுத்ததான் மென்ஸ் ராயல் ரம்பிளில் நடந்த பயங்கரமான சம்பவம். மென்ஸ் ராயல் ரம்பிளை பொறுத்த வரைக்கும் ரோமன் ரிங்ஸ் அண்ட் செத் ரோலின்ஸ் ரெண்டு பேருமே எலிமினேட் பண்ணிட்டு ரெண்டு பேருமே தள்ளிக்கிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் சிஎம் பங்க் ரெண்டு பேருமே எலிமினேட் பண்ணி விட்டுருவாரு. சிஎம் பங்க் லோகன் பால் எலிமினேட் பண்ணி விட்டுருவாரு. இப்படிப்பட்ட சூழ்நிலை இந்த மூணு பேருமே எதுக்கு வெளில போய் அடிச்சுக்கிட்டாங்க? வெளில சிஎம் பங்க் செத் ரோலின்ஸ் அடிச்சுக்கிட்டு சாதாரண விஷயம், ஏன்னா அவங்களுக்குள்ள ஃபீல்டு இருக்கு. ஆனால் சிஎம் பங்கை தாண்டி செத் ரோலின்ஸ் வந்து ரோமன் ரிங்ஸுக்கு வந்து ரெண்டு ஃபினிஷர் போடுவார், ரெண்டு காலையும் வெளில வச்சு ஸ்டாம்ப் போடுவார். அதுக்கப்புறம் வந்து ஸ்டீல் ஸ்டெப்ல ஒரு ஸ்டாம்ப் போடுவார். பயங்கரமா இருக்கும். எதுக்காக இந்த மாதிரின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கான காரணம் என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். செத் ரோலின்ஸ் ஹீல் டர்ன் பண்ண போற, ஹீல் டர்ன் பண்ணும் விதமாக தான் ஃபேஸா இருக்கிற ரோமன் ரிங்ஸ் அட்டாக் பண்ணிருக்காரு. அந்த ஹீல் டர்னை தூண்டி விட்டுருக்காரு சிஎம் பங்க். அது ஒரு காரணம். ரெண்டாவது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இவங்க ஒரு 3 பேருக்குமான ரெஸ்ல்மேனியா மேட்ச் வந்து பெரிய மேட்ச், மெயின் ஈவென்ட் மேட்ச் எதுவுமே கிடையாது, ஒரு சாம்பியன்ஷிப் மேட்ச் கிடையாது. அதனால இவங்க 3 பேருக்கும் ரெஸ்ல்மேனியா WWE எதுக்காக இவங்க 3 பேரையும் அடிச்சுக்க வச்சாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த 3 பேரையும் அடிச்சுக்க வச்சுக்க மொதல் காரணம் கேட்டீங்கன்னா, செத் ரோலின்ஸை ஹீல் பண்ண வைக்கணும், செத் ரோலின்ஸ் ஹீல் டர்னை மாற்றணுன்றதுக்காக ஃபேஸா இருக்கிற ரோமன் ரிங்ஸ் அடிக்க வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் WWE ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டோரி லைனை பில்ட் பண்ணது யாருக்காகன்னு கேட்டீங்கன்னா, ரோமன் ரிங்ஸ் அண்ட் ரோமன் ரிங்ஸுக்காகன்னு கேட்டீங்கன்னா, ரோமன் ரிங்ஸ்க்காக கிடையாது, சிஎம் பக்காகவும் செத் ரோலின்ஸுக்கு தான். அவங்களுக்கு தான் இந்த வருஷம் ரெஸ்ல்மேனியாவில் வைக்க வேண்டிய மேட்ச் ஒன்று இருந்துச்சு. அந்த மேட்ச் ராவோட நெட்ஃபிளிக்ஸோட ஃபர்ஸ்ட் வீக் ஷோவில் வச்சுட்டாங்க. அந்த மேட்சுக்கான ரீமேட்சாக வச்சா ரெஸ்ல்மேனியாவில் நல்லா இருக்காதுன்னு சொல்லி தான் அந்த மேட்ச்சில் வந்து இப்போ வந்து சிஎம் பங்க், செத் ரோலின்ஸ், அதுக்கப்புறம் ரோமன் ரிங்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இவங்க 3 பேருக்கு ஒரு ட்ரிபிள் மேட்ச் வரப்போது. அதில் வந்து பயங்கரமான ஹீல் பண்ண போகிறாரு செத் ரோலின்ஸ் அப்படின்றது இப்போ தகவல் கிடைச்சிருக்கு. அதனால இந்த ஸ்டோரி லைன் பயங்கரமாக இருக்க போகுது. அதனால செத் ரோலின்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணி ட்ரீவ் மெக்கன்ட்ரி வர போகிற. ஏன்னா ட்ரீவ் மெக்கன்ட்ரிவுக்கு சிஎம் பங்கையும் பிடிக்காது, ரோமன் ரிங்ஸையும் பிடிக்காது. அதனால வந்து ட்ரீவ் மெக்கன்ட்ரிவும் செத் ரோலின்ஸும் ஒரு டீம் மாதிரி உருவாக போறாங்க அப்படின்றது இப்போ தகவல் கிடைச்சிருக்கு. இதை பத்தி உங்களுடைய கருத்து என்பது கீழே உள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.